வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். ஸோ வெளியே வந்த போய் ரெஸ்பான்ஸ் எப்படி சார் இருக்கு? ஐயோ சார், பயங்கர ரெஸ்பான்ஸு. பிக் பாஸ் 6 வாரம் இருந்திருக்கேன். மொதல் 3 வாரத்தில் ஓட்டிங்கில் நீங்கள் தான் நம்பர் 1. அதாவது என்ன ஒன்றா டாப் ஓட் லிஸ்ட்டில் நம்பர் 1 இருந்திருக்கோம். எனக்கு தெரியும், இது வைல்ட் கார்டில் வந்தவங்க சொல்லிட்டாங்க, சார் நீங்கள் தான் டாப்பில் இருக்கீங்க, நல்லா போய்கிட்டு இருக்கீங்கன்னாங்க. மக்களோட நம்பிக்கையும் ரெஸ்பான்ஸும் நீங்கள் வெளியில் வந்தது எங்களால் அன்எக்செப்டட், நம்பவே முடியல. நீங்கள் இல்லாமல் எப்படி ஷோ இருக்கும்னு எங்களுக்கு தெரியல, போராக இருக்குது, ஃபன்னாக இல்லை, எல்லாரையும் ஒரே நாளாக இருந்து எல்லாரையும் தும்சம் பண்ணீங்க அப்படின்ட்டு பயங்கரமான ரெஸ்பான்ஸ் சார். நான் எதிர்பார்க்காத ரெஸ்பான்ஸ் சார். ஃபைனலாக ஒருத்தவங்க சொன்னாங்க, நெகட்டிவிட்டியை ஒட்டச்சு பாசிட்டிவிட்டி ஆக்கியிருக்கீங்க. அமேசிங் சார். கானா வினோத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சார் இருந்தது உள்ள? சார் எனக்கு டிஸ்கம்ஃபர்டாக, ஏன்னா உண்மையை சொல்கிறேன், டிஸ்கம்ஃபர்டாக தான் சார் இருந்துச்சு. ஆரம்பத்தில் இயற்கையாக போச்சு சார், இயற்கையாக போச்சு, நேச்சுரலாக போச்சு. அது நாள் ஆக ஒரு தடவை சேது சார் வந்து உங்கள் காம்பினேஷன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு. அவர் செயற்கையாக வந்து பார்த்தீங்கன்னா உருவக்கிளி அதிகமாக பண்ண ஆரம்பிச்சிட்டார் சார். பொதுவாக கானா வினோத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட நான் நெகட்டிவிட்டியாக பார்த்த ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பக்கமே பிரச்சனையை தூண்டி விடுவோம், அப்படியே கொளுத்தி பட்டு விடுவோம், அப்படியே அது பிரச்சனையை ஒன்றா ஏழாக்க ட்ரை பண்ணுவார். அது ஒன்று தான் நான் பார்த்தேன். பட் அவர் பக்கத்து பெட்டில் அன்ஃபார்ச்சுனேட்லி படுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு. அப்போ இருந்து தான் அவரோட ஒரிஜினல் முகத்தை பார்க்க ஆரம்பித்தேன். ஏன்னா வெளியில் உள்ளவங்களுக்கு தெரியல, உள்ளே இருக்கிற நம்மளுக்கு தானே தெரியும் எடிட்டிங்கில் எப்படி வருதுன்னு. உருவக்கிளி ரொம்ப பண்ணுவார் சார். ஜாலின்றது வேற, உருவக்கிளின்றது வேற. நம்ம தமிழ் மக்களுமே என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் உருவக்கிளி பண்ணுறப்ப நாங்கள் ரசிக்கலை, நாங்கள் 2 பேரும் மாற்றி மாற்றி பார்த்துக்கிறது, அந்த மெய்யழகன் காம்போன்னு சொல்கிறாங்க. வெளியில் வந்து தான் எனக்கு இந்த வார்த்தையெல்லாம் தெரியுது, உள்ளே இருக்கப்ப தெரியல. இப்போ வந்து அவர் என்ன சொல்கிறாரு, உங்கள் வேலையை பாருங்க அப்படின்னு நான் பார்க்குறேன். என்னோட பார்வை வந்து அவர் என்ன பண்றாரு அப்படி அப்படின்ற அப்படி. ஸோ அந்த காம்பினேஷன்லாம் நானே ரசித்தேன், எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் என்னன்னா, அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அவர் பயன்படுத்திய வார்த்தைகள் உருவகேலி வேணும்னே, அதாவது செயற்கையாக பண்ணுறதுக்கு இயற்கையாக, பிக் பாஸ்ன்றது இயற்கையாக தானே இருக்கணும். செயற்கையாக வந்து பண்ணதில் எனக்கு நிறைய இடங்களில் டிஸ்கம்ஃபர்ட்டாக பண்ணேன் சார். என்ன ஒரு விஷயம்னா, இதெல்லாம் சதிச்சு போங்கன்னா இவ உருவகேலினால நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல வாய்ப்பு வராமல் போயிடும் சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ ஆகணும்னு நினைக்கிறேன். என்னோட ப்ளஸ் பாயிண்டே என்னோட எமோஷனல் ஆக்டிங். விஜய் பிரியங்காவே நிறைய பழைய ஷோவில் என்ன தெரியுமா சொன்னாங்க, அவரோட எமோஷனல் ஆக்டிங்க்கு நான் ஒரு பெரிய ஃபேனு. ஸோ நம்மளோட ஒரிஜினாலிட்டியை அமைக்கி ஃபிலிமா ஃபீல்ன்றது அப்படி தான் சார். நீங்கள் எப்படி காமிச்சிக்கிறீங்களோ அப்படி தான் உங்களுக்கு நல்ல கேரக்டர் கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ நம்மளோட ஒரிஜினாலிட்டி அமைங்கிருமோன்ற ஒரு பயம் இருந்துச்சு எனக்கு. பயம்னா அவரை பார்த்து பயம் கிடையாது, நம்மளோட அடையாளத்தை அழிக்க ட்ரை பண்ணுறாங்க. வெறும் காமெடியும் முக்கியம் சார், நான் இறங்கி பண்ணுவேன். காமெடின்ற ஒரு சேனலில் மட்டும் ட்ராவல் பண்ணுறதுக்கு இது பயனாயிருமோ அப்படின்னு உருவக்கேலினால ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாகவும் இருந்துச்சு. நாளடைவில் நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டது மக்கள் மத்தியில் அது ரீச் ஆகும் சார். எல்லா வீடியோவும் பார்த்தேன். இன்னொருத்தர் என்ன கேட்டிருக்காங்கன்னா, எதுக்கு நடிப்பு வராமல் நடிப்பு அரக்குன்ட்டு சொல்கிறீங்கன்னு கேட்டு சொல்லுங்க சார். அந்த நடிப்பு ஒன்று தான் பிக் பாஸ் ஹவுஸ் முடிய எனக்கு கொண்டு வந்திருக்கு. உண்மையா இல்லையா சார்? அந்த நடிப்பு அவர் ஏதோ நடிக்கிறாரு, அதை மக்கள் ரசிக்கிறாங்க. இப்போ விஜய் பிரியாங்கெல்லாம் பெரிய ஆங்கர், அவங்களே வந்து ஒரு ஷோவில் ஒரு நம்ம விஜய் டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா யோகின்ற ஒரு நடிகர் வந்து என்ன மாதிரி எனக்கு டூப் போட்டிருக்காரு. அவர் ஃபீல்டில் இருக்கார் ரொம்ப வருஷமா. எனக்கு டூப் போட்டு வந்து வாட்டர் மெலன் மாதிரி பண்ணுறாரு, நான் ஆக்டிங் பண்ணுறாரு, நான் பேசுகிறேன். எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய வெற்றி இல்லையா? ஸோ இவ்வளோ தூரம் இப்போ டாக்டர் திவாகர் பிசியோதெரபிஸ்ட் பிபிடின்றதை விட எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஆக்டிங்ன்ற ஒரு விஷயத்தை தான் நான் பிக் பாஸ் போனேன். டாக்டராக இருக்கிறப்ப டாக்டராக இருந்தேன். டாக்டர்ன்றது வந்து பிக் பாஸ்க்கு என்ன கொண்டு வரல, என்ன கொண்டு வந்தது நடிப்பு. இந்த நடிப்பை வந்து நான் ரீல்ஸாக ஆரம்பிக்கல சார். பள்ளி பருவத்திலிருந்து எனக்கு சர்டிஃபிகேட் எல்லா ஆதாரங்களும் இருக்கு. நாடக போட்டியா திவாகர் ஃபர்ஸ்ட், தனி நடிப்பா ஃபர்ஸ்ட், பேச்சு போட்டியா ஃபர்ஸ்ட். பள்ளி பருவத்திலிருந்து ஸ்கூல் லைஃப்ல இருந்து நான் ஆக்டிங்ல நல்லா இருக்கிறோம். அதுல சார் எனக்கு மட்டும் வர்ற விஷயங்களா சார், பெரிய பெரிய நடிகர்கள் வந்த உடனே நீ எல்லாம் ஒரு நடிகனா, ஆரம்பத்திலேயே நம்ம ஆட்கள் சொல்ல மாட்டாங்க இல்லையா, நீ ஒரு நடிகனா, உனக்கு நடிக்க தெரியல. பெரிய பெரிய நடிகர்களையே இழிவுபடுத்தலாம் சார் சொல்றாங்க. நான் பார்த்துட்டேன். லேட்டஸ்டா ரஜினிகாந்த் சாரே சொன்னார், ஃபர்ஸ்ட் படம் நான் நடிக்கிறப்ப எல்லாரையும் என்னை கிண்டல் பண்ணாங்க, அவமானப்படுத்தினாங்க, ரோட்ல நான் நடந்தே போனேன் அப்படின்னு சொல்றாங்க. பெரிய பெரிய நடிகர்களுக்கு வராத ஒரு விஷயமா எனக்கு. அதான் சார், சிப் இல்லாமல் ரிவரை கிராஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி விமர்சனங்கள் இல்லாமல் நடிகன் ஆக முடியாது. ஸோ நான் மக்கள் கண்ணில் பட ஆரம்பிச்சிட்டேன். விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். இந்த நடிப்பு கலை தான் என்னை பிக் பாஸ் ஹவுஸில் போய் உட்கார வச்சுச்சு. அந்த பிக் பாஸ் ஹவுஸில் நான் பண்ண ஒரே விஷயம் நடிப்பு. இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி ரீல்ஸ் அப்படின்னு நம்ம பயன்படுத்திருக்கலாம். ரீல்ஸ்னா என்ன, நடிக்கிறது தானே. உள்ளுக்குள்ள போய் ஒரு படத்தோட காட்சியை பண்ணேன். ஏன்னா ஓன் ஸ்கிரிப்ட் பண்ணால் மக்களுக்கு போர் அடிக்கும். படத்தோட காட்சியை பண்ணி காக்குறப்ப ஒன்று இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்பாங்க. ஸோ நடிப்பு அறக்கணும் தான் சார் நான், அதில் எந்த வித சந்தேகமும் இல்லை. ஸோ பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளில வந்த பிறகு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண விஷயம் என்ன விஷயம் சார்? ஃபஸ்ட்டு பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில் வந்தோடனே என் டாக் எப்படி இருக்குன்னு வீட்டில் ஃபோன் பண்ணி கேட்டேன். அப்போ தான் எனக்கு ரொம்ப ஆக்சுவலாக உள்ளுக்குள்ளே போகிறப்ப என்னை யாருமே
எந்த ஒரு ஆயுதத்திலையும் பிரம்மாஸ்திரலையும் எமோஷனலாலையும் அடிக்க முடியாது. பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்தேன். பிக் பாஸ் சீசன் 9லேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரு சொன்ன விஷயம், எல்லா கண்டஸ்டண்ட்டும் அழுதுட்டாங்க. அழுகாமல் லாஸ்ட் நாள் முடிய ஒரே ஆள் தைரியமாக இருந்தது எங்கள் தலைவன் தான், வாட்டர்மெலன் ஸ்டார் தான், டாக்டர் திவாகர் தான் அப்படி இருந்தாருன்னு சொன்னாங்க. அது வேணுமா உண்மை தான். ஆனால் ஒரே ஒரு எமோஷனல் என் வீக் ரவீந்திரன் சார் லேட்டஸ்ட்டாக கொடுத்துருக்காரு. நம்ம ரவீந்தர் சார் இருக்கார் இல்லையா, அவர் லேட்டஸ்ட்டாக வந்து திவாகரை வந்து எந்த இதுலையும் அடிக்க முடியாது, அவன் வீக் பாயிண்ட், அவனை அடிக்கணும்னா உடனே அவனோட டாக்டர் சத்தியமாக தான் சார். ஸோ வந்த உடனே அவனை பற்றி ஃபோன் பண்ணி விசாரிச்சேன், அவன் நல்லா இருக்கானா. ஏன்னா நெஞ்சு மேலேயே போட்டு தூங்குவேன். அவன் பேர் மிக்கி டாக்கு. 15 நாள் குட்டியிலேருந்து தூக்கி வளர்த்துக்கிட்டு இருக்கேன் சார். ஸோ நான் வெளியில் வந்து எனக்கு எதுவுமே பெருசாக தெரியல. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அவன் எப்படி இருக்கான்னு எங்கள் அப்பாட்ட கேட்டேன். சூப்பராக இருக்கான்றதுக்கப்புறம் தான் எனக்கு உயிரே வந்துச்சு. நான் வெளியில் வந்தப்போ ஒரே காரியம், எனக்கு ஃபோனை கொடுங்கன்னே. என்னோட எபிசோட் ரிலீஸ் ஆன உடனே என் ஃபோன் வந்த உடனே ஃபஸ்ட்டு எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி என்னோட டாக் மிக்கி எப்படி இருக்கான்னு கேட்டேன். அதுதான் நான் செஞ்ச ஃபஸ்ட்டு வேலை சார். பிக் பாஸ் வீட்டுக்கு எதுக்கு வந்தீங்க? நீங்கள் ஒரு விஷயத்துக்காக போயிருப்பீங்க, அது நிறைவேறுச்சா? சார் பிக் பாஸ் ஹவுஸ்க்கு நான் எதுக்காக போனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து நம்ம நடிப்பு கலை. என்ன ரீசனா, உலகத்திலேயே ரியாலிட்டி ஷோ அதிகமாக பார்க்குற மக்கள் அதிகமாக பார்க்குறதும் அதிகமாக விரும்புகிறதும் பிக் பாஸ். ஓகேங்களா, நம்ம ஜியோ ஹாட்ஸ்டார் விஜய் டெலிவிஷனோட பிக் பாஸை தான் உலகம் முழுக்க மக்கள் பார்க்குறாங்க. என் நடிப்பை இந்த மாதிரி சமூக வலைதளங்களில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கப்ப விட இந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் படிக்கிறப்ப ஃபேமிலி ஆடியன்ஸை கேட்ச் பண்ணுறேன், குழந்தைங்களை கேட்ச் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ இதன் மூலியமாக நம்ம நடிப்பு திறமை ரீச் ஆகணும், நம்ம யாருன்றது மக்களுக்கு தெரியணும், நடிப்புன்ற காரணத்துக்காக நம்மளுக்கு ஓட்டு விழுகணும். இதை தான் மெயினாக பண்ணேன் சார். கூடவே நம்ம பிசியோதெரபின்றது உலகம் ஃபுல்லாக ஃபேமஸ் ஆனதான், நம்ம ஒரு டாக்டர் பிசியோதெரபிஸ்ட்டு அப்படின்றதையும் பதிவு பண்ணணும். இந்த 2 விஷயம் மெயினாக நினச்சேன் சார். ரீஎன்ட்ரி எப்போ கொடுப்பீங்க தலைவா? வைல்ட் கார்டில் கூப்பிட்டா போவீங்களா? ஐயோ சார், ஏண்டோ வெளியில் வந்தோன்னு நான் டார்கெட் வைக்காம போயிட்டேன். மக்கள் எல்லாரும் கரைச்சு கொட்டுறாங்க, நீங்கள் எப்போ வருவீங்க. நான் வர்றதுக்கு முன்னாடியே திவாகர் சீக்ரெட் ரூமில் இருக்காருன்றாங்க. எல்லாருக்கும் நம்பிக்கை இல்லை. எங்கள் அம்மா அப்பாவே குழப்பிட்டாங்க. டேய், சீக்ரெட் ரூமில் எதுவும் உன்னை வச்சுருக்காங்களா? சத்தியமா சார், அம்மா அப்பா இன்னசென்சியாக கேள்வி கேட்குறாங்க. என்னால் ஒன்றும் அப்போ வந்து நான் வெளியில் வந்ததில் யாருக்குமே விருப்பம்ல சார். இப்போ என்னென்ன மக்கள் பிக் பாஸில் பேசிகிட்டு இருக்காங்க, நான் சோ பார்க்கல வெளியில் வந்ததும். ஓகேங்களா, எல்லாரும் பார்த்து நீங்கள் இல்லாமல் வீடு உள்ள மக்களே பேசிக்கிறாங்களா, வாட்டர்மெலன் ஸ்டார் இல்லாமல் ஃபன்னே இல்லை. எப்போடா நான் உள்ளே போவேன் சார். மக்கள் நம்பிக்கையை உடைச்சிருக்கேன் சார். எனக்கு வெளியில் வந்து ரொம்ப 2 நாளாக ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு. அழகா ஒரு எல்லாருக்கும் இது கிடைக்காது சார், கடவுள் கொடுத்த ஒரு வரம் சார். மக்கள் வந்து நீ உள்ளே இருக்கணும்னு நினச்சிருக்காங்க. கோடிக்கணக்கான மக்கள் வந்து அப்போ வைல்ட் கார்டு என்ட்ரி எப்போ கூப்பிட்டாலும் நான் ரெடியாக இருக்கேன். ஆனால் கண்டிப்பாக அது எதிர்பார்த்த ட்விஸ்ட் நடக்கும்ன்றதை எதிர்பார்க்குறாங்க சார். எப்போ வேணுமாலும் இவர் உள்ளுக்குள்ளே போவார் அப்படின்றதையும் மக்களும் சொல்கிறாங்க. நீங்கள் வெளியில் இருக்க வேண்டிய கண்டஸ்டன்ட் கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வனிதா மேம் வெளியில் வந்துட்டு உள்ளே போயிருக்காங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் எப்போனாலும் போகலாம், அந்த நாளை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஏன்னா ஃபன்னு இல்லை. இன்னொன்று சொன்னாங்க சார், உங்களோட கருத்துக்களை வலுவாக ஸ்ட்ராங்காக பதிய வச்சுருக்கீங்க, அம்புட்டு பேரையும் தும்சம் பண்ணி காலி பண்ணிட்டீங்க. ஓகேங்களா, ஸோ உங்களோட கேம் நல்லா பிடிச்சிருந்துச்சி. நீங்கள் உள்ளே வரணுன்றாங்க. நான் இந்த செகண்ட் இப்பயே இன்டர்வியூ கேன்சல் பண்ணி உள்ளே போனாலும் ஹவுஸ்குள்ளே போயிடுவேன். இப்போ நீங்கள் வயல் கார்டுக்குள்ளே போனீங்கன்னா உங்கள் கேம் எப்படி இருக்கும்? அப்படியே தான் விளையாடுவீங்களா, இல்லை உங்களோட கேமோட மாற்றம் இருக்குமா? நிதானம் இருக்கும் சார், நிதானம் இருக்கும், கோவப்பட மாட்டேன். அதே மாதிரி வினோத்துக்கு வந்து கானா வினோத்துக்கு சொல்லி புரிய வச்சு யார் மனதையும் புண்படுத்தாமல் உருவக்கேலி இல்லாமல் ட்ராவல் நல்லா இருக்கணுன்றதை ஃபஸ்ட்டு நான் பண்ணுவேன் சார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விஷயங்களை தவிர்க்கணும், எப்பயுமே கூச்சல் இருக்கக்கூடாது. இன்னும் அதை நவநாகரிகமாக எந்தெந்த வார்த்தைகளை கட்டுக்கோப்புக்கு கொண்டு வரணும். பிக் பாஸ் ஹவுஸை பொறுத்த வரைக்கும் என்னை விட கடுமையான வார்த்தைகள் பேசினவங்களாம் தப்பிச்சிட்டாங்க. நான் சின்ன வார்த்தை விட்டாலும் அதிகமாக என்னை மக்கள் வாட்ச் பண்ணுறாங்க. விமர்சனங்களுக்கு உள்ளாகக்கூடிய ஆள் சார் நான். ஏன்னா குறுகிய காலத்தில் ரொம்ப ஓவர் பப்ளிசிட்டியில் இருக்கேன். ஸோ அதை நான் தவிர்க்கணும்னு நினைக்கிறேன். நாவடக்கம் ஃபஸ்ட்டு நாவடக்கம். அப்புறம் வந்து மெய்யலையன் காம்போ மாதிரி வினோத் திவாகர் காம்போ பயங்கரமாக இருக்குன்றாங்க. அதை அவருக்கு சொல்லி புரிய வச்சு உருவக்கேலியை தடுத்து 2 பேரும் நல்லா ட்ராவல் பண்ண நினைப்பேன் சார். அதுக்கப்புறம் எப்பயும் போல ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக தான் இருப்பேன். அப்புறம் வந்து கூச்சலை குறைச்சிட்டு மற்ற மக்களோட ஒன்றிணைந்து, ஓகேங்களா, அதாவது நான் தனியாக தான் இருப்பேன். திருப்பி பழைய மாதிரி அநியாயத்தை தட்டி கேட்கறது, குரூப்பீசத்தை தடுக்கிறது நேர்மையான முறையில். ஏன்னா மக்கள் வந்து யார் என்னன்றது இப்போ குழம்பி போயிருக்காங்க. ஓகேங்களா, எனக்கு தான் தெரியும் உள்ளே இருக்கிறவங்க என்னென்ன குணம், யார் எப்படி இப்படின்றது தெரியும். ஸோ உள்ளுக்குள்ளே போனேன்னா பயங்கர சுவாரஸ்யமாகும் சார் கேமு. உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ஸ்னால் யார் சார்? சார் உண்மையை சொல்லவா சார், இப்போ ஒரு சில சீசன்ஸ்லாம் இப்போ பிக் பாஸ் ஆரிய அண்ணா படித்தப்பலாம் அவருக்குன்னு ஒரு யூனிக்கி தனித்துவம் இருந்துச்சு. ஸோ இவங்களெல்லாம் எனக்கு பிடிக்கும்னு. எனக்கும் ஆரிய அண்ணாவுக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்தால் கூட நான் அவரை விட்டு கொடுக்க மாட்டேன். அந்த மாதிரி இந்த சீசனில் எனக்கு மனக்க வளர்ந்தவர் யாருமே இல்லை சார். ஏன்னா எல்லாருமே கொஞ்சம் ஓரளவு மீடியமான மெச்சூரிட்டி தான் இருக்குது. யாருக்கிட்டையுமே நீ ஒரு உயர்ந்த குணத்தை நான் பார்க்கவே இல்லை. அதனால் வந்து எனக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ஸை யாரையும் சொல்ல முடியாது சார். அந்த வாரம் நீங்கள் எலிமினேட் ஆகலைன்னா வேறு யாராக இருப்பாங்க சார்? இப்பயும் சொல்கிறேன், எல்லாரும் மக்கள் சொன்னது வந்து ஓட் லிஸ்ட்டில் நீங்கள் 3 நாளில் தான் இருந்தீங்க, நீங்கள் எலிமினேட்டை நான் யாரை எதிர்பார்த்தேன்றதை சொல்லிடுறேன் சார். ரம்யா, அரோரா,
கனி, சுபிக்ஷா இந்த 4 பேரையும் தான் நாங்கள் எல்லாருமே கெஸ் பண்ணி வச்சிருந்தோம். ஏன்னா நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங், எல்லாருமே நம்ப மாட்டாங்க இவராவது போறதாவது அப்படின்ற மாதிரி. லாஸ்ட் நாள் கேட்டப்பமே நிறைய பேர் கனி தான் சொன்னாங்க. கனி நாங்கள் கடைசி நேரத்தில் திவாகர் அப்படின்றது அன்எக்செப்டடு. கனி நிறைய பேர் சொன்னது கூட நம்ம அதில் டெலிகாஸ்ட் ஆகல, அது எடிட்டில் எப்படி போச்சுன்னு தெரியல. கனியை தான் அதிகமாக சொன்னாங்க, கெஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. நான் அக்செப்ட் பண்ணல. ஆனால் இங்கே 2 பேரும் தனியாக உட்கார வச்சப்பா தான் அவங்களுக்கு இந்த டவுட் இருந்துச்சு. ஆக்சுவலாக எதிர்பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா எரோரா வந்து ரொம்ப வீக் சார். அரோரா சாரி, நான் அந்த ஹவுஸ்குள்ள பேசுற மாதிரி ஹவுஸ்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அரோரான்னு எல்லாரும் சொல்லுவாங்க. நான் யூ போட்டுருவேன், ஏரோரான்னு சொல்லி நான் ஒரு செல்லமா கூப்பிடுவேன். சின்க்ளைன்றதை சின்கான் மாத்திடுவேன், ஏரோரா சின்கான் சொல்லி எனக்கு பேரும் அப்படியே வருது. ஸோ அரோரா, சுபிக்ஷா, கனி, ரம்யா இந்த 4 பேருமே ரொம்ப ஆக்டிவிட்டிஸே இல்லை சார் இப்போ. ஸோ இந்த 4 பேரும் ரொம்ப வீக்கு, 4 பேர் எலிமிட் ஆக நாங்கள் எல்லாருமே பிளான் பண்ணி வச்சிருந்தோம். அதிகமாக எதிர்பார்த்தது அரோரா தான் சார். அதிகமாக உங்களுக்கு பிடிச்ச டாஸ்க்னா எந்த டாஸ்க் சொல்வீங்க சார்? எனக்கு பிடிச்ச டாஸ்க்னா நான் கியூசி பண்ணேன்ல, ஜூஸ் டாஸ்க்கு, அது ரொம்ப இருக்கிறதுலே அது ரொம்ப எனக்கு பிடிச்ச டாஸ்க்கு சார். வீட்டுக்குள்ள யாரு ஃபேக்கா இருக்காங்க? இருக்கிற 20 பேரும் ஃபேக்காக இருக்க மாதிரி தான் தெரியுது, இன்க்ளூடிங் மீ. பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரிஜினாலிட்டியாக ரொம்ப அழுக தெரியாது, நடிக்க தெரியாது, சின்ன விஷயத்தை பெருசுப்படுத்த மாட்டேன். ஓகேங்களா சார்? சின்னதாக ஒரு கேம் விளாண்டு லேசாக சரைச்சிருக்கோம், அதை எடுத்துகிட்டு போய் டாக்டர் தான் நினைப்பேன். ஓ இவங்க வீட்லலாம் உட்காந்துட்டு லேசாக சரைச்சி விட்டாலே டாக்டர் போய் பார்ப்பாங்களா, எல்லாரையும் கிண்டல் பண்ணுவேன் சார். சின்ன விஷயம்னாலும் கேமரா முன்னாடி காமிச்சு அதை பெருசுப்படுத்தி அப்படி இப்படின்வாங்க. ஒரு தடவை கானாவை வந்து கீழே விழுந்துட்டான் சார், எலும்புல தான் அடிபட்டுச்சு. அதுக்கு என்ன பண்ணுறான், சபரி கொண்டு போய் பார்த்தீங்கன்னா வாயில தண்ணி அள்ளி ஊற்றி சீனி அள்ளி வாயில கொட்டி, ஆல்ரெடி ஹி ஹேட் சம் ப்ராப்ளம், அதை நம்ம சொல்ல வேணாம், சீனி போடக்கூடாது. அவர் வாயில சீனியை போட்டு தண்ணியை கொடுத்துறாங்க. எதுக்குன்னா குட்வில் வாங்குறதுக்கு நடிக்கிறாங்க. ஓகேங்களா? காலில் இடிச்சதுக்கு போய் யாராவது சுகர் வாயில போடுவாங்களா, அதில் எல்லாமே கொஞ்சம் சபரி எக்ஸாஜரேட்டாக இருப்பார். ஸோ நடிப்புன்னு பார்த்தீங்கன்னா ஓவரா நடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா சபரி சார். ஓவரா நடிக்கிறது, ஒரிஜினாலிட்டியை காட்டாமல் இருக்குன்னா சபரி, கானா வினோத் 2 பேர் சொல்லுவேன். அதே மாதிரி கானா வினோத்தும் சார் கெட்ட வார்த்தை அதிகமாக பீப், நேற்று கூட பார்த்தேன், அதிகமாக பீப் சவுண்ட் விழுந்தது கானா வினோத்து. அதே மாதிரி சண்டையை கொளுத்தி விடுறது, உருவக்கிளி வார்த்தைகளை விடுறது, ஆனால் வெளியில் டக்குன்னு ஒரு போடுவார். என்னதான் இருந்தாலும் வாட்டர்மெலன் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி தான் கலையரச மணியன் சார் என் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. ஹவுஸில் நாமினேஷன் வர்றப்ப ஃபர்ஸ்ட் என்னை தான் குத்திட்டு வெளியில் வந்து என்கிட்ட தைரியமாக சொல்லுவாங்க, அண்ணே உங்களை தானே போட்டேன், ஏன்டா போட்டேன்னு கேட்டேன். அண்ணே அவங்களாம் உங்களை அவமானப்படுத்துறது பிடிக்கலனே, நீங்கள் அவமானப்படுறது எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குனே, அதுக்காக தானே நான் கேட்டேன், ஏன்டா நான் அவமானப்பட்டேன்றதுக்காக நீ நாமினேஷனில் போய் நீ குத்துக்காட்ட எவ்வளோ பேர் இருக்காங்களே அப்படின்னு சொல்லி கேட்பேன். அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு சாக்கு சொல்லி வெளியில் வந்து நல்ல பேர் ஆயிரும் அப்படி சார் கானா வினோத். ஸோ கானா அதிகமாக நடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கானா வினோத், சபரி சார். டாப் 5 கண்டஸ்டன்ஸ் யாரா சார்? சார் இந்த வருஷம் ரொம்ப வீக்கு சார். எல்லா கண்டஸ்டன்ட்டுமே நான் பார்த்துட்டேன். அதாவது ஒரு ஸ்ட்ராங் மைண்டு, ஸ்ட்ராங் இது அந்த இது யாருமே இல்லை சார். குட் குவாலிட்டி கேரக்டர் இருக்கணும். வெறும் கேம்ஸ் மட்டும் வச்சு கேரக்டர் வச்சோம்னா எல்லாருமே பிரிகிறாங்க. எல்லாரும் ஒன்றா கூடினது ஒரு ஆள் கூட இல்லை சார். சார் இப்போ பிக் பாஸ் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிக்கலாம்ல, தப்பு இல்லை. ஆரிய நாட்டை பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் கேரக்டர் இருக்கு, கேமும் நல்லா விளையாடுறாரு, கேரக்டரும் நல்லா இருக்கு, அடிச்சாரு. அதே மாதிரி தான் அந்த அர்ச்சனா கிட்டையும் பார்த்தேன். அந்த பொண்ணு போஸ்ட் எல்லாமே யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டேங்குது, ஸ்ட்ராங் பாயிண்ட் வைக்குது. ஸோ அவங்க வின்னர் ஆனாங்க. அந்த மாதிரி இங்கே யாருமே இல்லை சார். நல்லா பிளே பண்ணுறவனு கேரக்டர் நல்லா இல்லை. இப்போ நல்லா பிளே பண்ணுறான் பிரவீன்லாம் நான் எப்படியோ நினச்சேன். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் கேரக்டர் ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப ஒஸ்ட்டாக பிஹேவ் பண்ணுறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் அதுக்கு ஓட்டு கொடுக்காது. இன்னொரு பிளேயரை நான் நினச்சிருப்பேன், அவன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நடிப்பாங்க, எல்லாமே ஃபேக்காக இருக்குது. பேசுறதுலேருந்து பண்ணதுலேருந்து ஒரு சில பேர் அப்படி இருக்கிறப்ப எல்லாருமே வீக்காக தெரியுது சார். என்னால் டாப் 5 கண்டிப்பாக என்னால் கெஸ் பண்ண முடியல. இப்போ டைட்டில் வின்னர் யாருன்னு கெஸ் பண்ணுவீங்களா? அதாவது சார் பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் அதில் நம்ம ஒரு இது சொல்லலாம். எல்லாமே கொஞ்சம் சுமாரான ஆட்களாக இருக்கனால அந்த சுமாரான ஆட்களில் யாராவது ஒரு டாப் 5 வருவாங்க. இன்னொன்று வெளியில் உள்ள மக்களுக்கு கரெக்டாக கெஸிங் தெரியல சார். ஏன்னா நிறைய பேர் வந்து உருவ கேலி பண்ணுறவங்கள வெளியில் வந்து அதுக்கு காரணமே ஒரு வகையாக நம்ம முகம் தான். அது வேற ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் வரும், நான் ஆன்சர் பண்ணுறேன். ஸோ இது மக்கள் எடுக்கிற முடிவு தான் சார். பார்வை பற்றி சொல்லுங்கள். பாரு சார், அதாவது இங்கே 2 பேருக்குமே சண்டை வரும். டக்குன்னு அண்ணே அப்படின்னு மதுரை பாஷையில் வந்து உடனே எனக்கு மனசு இறங்கிடும். பட் நானாக இருந்தேன் சார். பாருக்கு சப்போர்ட் பண்ணேன்னா ஒரு ஆளை இண்டிவிஜுவலாக அட்டாக் பண்ணாங்க, நான் வருவேன். அந்த பொண்ணு தப்புன்னு சில விஷயங்களை பண்ணும். கிச்சன் சமையல் கட்டில் ஏறி உட்காரும். அதில் அந்த நேரம் தான் அவங்களுக்கு நான் சப்போர்ட்டே பண்ணியிருக்க மாட்டேன் பாருங்க. ஸோ சப்போர்ட் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணேன். நானாக விளாண்டேன். நான் நல்ல கருத்துக்கள் எடுத்து வைக்கிறப்ப பார்வை அதை இது தடுத்தாலும் பார்வையுமே நிறைய டைம் எதிர்த்துருவேன். இல்லைப்பா நீ பண்ணுறது தப்பு, நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு. அவங்க ஒரு டைப்பாக கேம் ஆடுறாங்க சார். பாரு ஒரு டைப்பாக கேம் ஆடுறாங்க. அவங்களுக்கு ஒரு டைப் ஆஃப் புரிதல் இருக்கு. கேமர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு டைப், நான் ஒரு டைப் சார்.
நீங்கள் ஏன் யாரையும் பேச விட மாட்டீங்க? உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்ல வந்தாலுமே ஏன் யாரையும் பேச விட மாட்டீங்க? சூப்பர், நல்ல கொஸ்டின் சார். சார் எனக்கு பயங்கரமான லிசனிங் பவர். ஏன்னா அப்படி இருந்தனால தான் நம்ம இந்த லெவல் படித்து இந்த லெவல் வந்திருக்கோம். லிசனிங் பவர் இல்லாட்டி கிளாஸில் கவனிச்சு வச்சதே எழுதி நான் 10 மார்க்னா 5 மார்க் வாங்கிட்டு போயிடுவேன். 10 மார்க்னா 8 மார்க் வாங்கிட்டு போயிடுவேன் சார். லிசனிங் பவர் ஜாஸ்தி. அவங்க என்ன இன்டென்ஷனில் வர்றாங்கன்னு எனக்கு அவங்க இதில் பண்ணுறதுலேயே எனக்கு புரிஞ்சுக்குது. கெட்ட இன்டென்ஷனில் வருது தெரிஞ்சுது. இப்போ லேட்டஸ்ட்டாக எனக்கு விஜய்க்கும் ஒரு சண்டையில் என்ன பண்ணுறான், எல்லா பேரும் கேர்ள்ஸ் எல்லாம் அங்கே வாங்க கூப்பிட்டு இவர் சொல்கிறதெல்லாம் நீங்கள் அதாவது இவர் கூட லவ் கண்டென்ட் பண்ணாதீங்க அப்படி இப்படின்னு சொல்கிறது என் இமேஜை கெடுக்கிறதுக்காக பண்ணுறான். டக்குன்னு நான் அவனை தட்டி கேட்டு அவன் பண்ண தப்புக்கல நான் திருப்புறேன். இல்லை, உங்களுக்கு நல்லதுக்காக தான் வந்து திருப்புறாங்க சார் பிளைட்டை. அப்போ என்ன பண்ணுறாங்க, இவருக்கு நல்லது நான் செய்ய வந்தேன் என்னை திருப்பிட்டாருன்னு சும்மா சொல்கிறாங்க. எனக்கு நல்லா தெரியும் இன்டென்ஷன். அவர் சொல்ல வந்த இன்டென்ஷன் வேற. ஓகேங்களா? அப்படி அவர் நல்லது பண்ணோம்னா என்னை கூப்பிட்டு தனியாக சொல்லியிருந்திருக்கலாம். ஓகேங்களா? பொண்ணுங்க கிட்ட கூட்டப்ப எங்க பாருங்க, அவர் வந்து ரொம்ப இன்னசென்சியா இருக்காரு, எல்லாத்தையும் ஒரே மாதிரி பேசுறாரு. ரீல்ஸ் எடுத்தா கூட பொண்ணுங்க கிட்ட பர்மிஷன் வாங்கி தான் அவர் ரீல்ஸ் எடுக்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப அவர் அந்த பேசுறதுக்கும் நம்மளை தப்பா பேசுறதுக்கும் வித்தியாசங்கள் இருக்கு சார். ஸோ அவங்க பண்றதுக்கு எனக்கு ஆரம்பத்திலே புரிஞ்சுது சார். ஒரு டாபிக்கை கொண்டு வர்றாங்கன்னா அது ஈஸியாக என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. ஸோ அதை நிப்பாட்டிட்டு என்னோட வாதத்துக்கு நான் போறேன். மற்றபடி லிசனிங் பவர் இல்லாமலாம் இல்லை சார். லிசனிங் பவர் எனக்கு ஜாஸ்தி சார். காலேஜில் படிக்கிறப்போ ஓடி விரட்டி போய் சீனியர்கிட்ட கேட்பேன், ப்ரொஃபஸர்கிட்ட கேட்பேன், அவங்க சொல்கிறத கேட்பேன், நோட்ஸ் எடுத்து படிப்போம். அப்படி தான் நம்ம வந்திருக்கோம். ஓகேங்களா? அதுக்கப்புறமுமே சோசியல் வாழ்க்கை பொது வாழ்க்கையிலுமே சின்ன குழந்தையா இருந்தாலும் நான் கருத்து கேட்கிறேன் சார். நான் ஒரு விஷயம் பண்ண போறேன் அப்படின்னா அவங்களுக்கு எந்த இதையும் பார்க்க மாட்டேன். டக்குன்னு கிளினிக் இருக்கு, ஒரு அக்கா க்ளீன் பண்ண வந்திருக்காங்க, நான் அவங்ககிட்டயும் ஐடியா கேட்பேன். அக்கா அந்த மாதிரி நான் இந்த மாதிரி பண்ண போறேன், இது நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்பேன். இவங்க நினைக்கிற மாதிரி நான் வந்து அவ்வளோ சாதாரண ஆள் கிடையாது, லிசனிங் பவர் இல்லாத ஆட்கள் கிடையாது. ஒரே விஷயத்த எங்க அப்பா இன்னும் கிண்டல் பண்ணுவாரு. ஒரே விஷயத்த உலகமுல்லா நீ டவுட் கேட்பலாடானாரு. அதான் எல்லாத்தையும் கேட்டுட்டு ஏன்ட்ட வந்து கேட்கறேன்னு சொல்லி கூட எங்க அப்பா நிறைய டைம் திட்டிருக்காரு. ஸோ அந்த மாதிரி கிடையாது. ஹவுஸ்ல வந்து அவங்க என்ன இன்டென்ஷன்ல பேசுறாங்கன்றதை நான் ஆரம்பத்திலே கேட்ச் பண்ணிடுறேன். அதுதான் இப்போ இந்த விஷயம் அவங்களுக்கு. கமருதீன் பத்தி சொல்லுங்க. கமருதீன் வந்து சார் ஆரம்பத்தில் வந்து ரொம்ப ஃபோர்ஸாக இருப்பா. அப்படி அதாவது யோசிக்கும் திறனே இல்லாமல் வார்த்தையை விடுறது பண்ணுறது அப்படி இருக்குது இப்படி இருக்குது. அந்த மாதிரியான ஒரு கேரக்டரான ஒரு பையன் தான். ஓகேங்களா? முதல் 2 வாரம் ரொம்ப முட்டும் வார்த்தைகள், அவரும் விடாத வார்த்தைகள் கிடையாது. ரொம்ப வார்த்தைகள் விட்டு முரட்டுத்தனமாக இருப்பா அப்படி. பட் நாள் ஆக 3வது வாரம் 4வது வாரம் நாங்கள் நல்லா பேசுகிறப்ப நானே ஸ்வீட்டாக பேசுகிறேன். என்னம்மா கமருதீன் செல்லம் அப்படிலாம் வார்த்தைகளை போட நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்க புரிஞ்சுக்கிட்டோம். அப்படி கடைசி காரங்களாம் அண்ணன் ரொம்ப இன்னசென்ட்டு சார். நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, ஷோவை விட்டு நான் 2 நாளைக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன தெரியுமா சொல்கிறேன், அப்படி ஜெயிலில் இருக்கப்ப இவரெல்லாம் இல்லாமல் என்னடா ஷோ, எனக்கு ஆச்சரியமா இருக்கான். அதே மாதிரி சண்டை நடந்துகிட்டு இருக்கப்பயுமே அவர் அரோரா சப்போர்ட்டர். எனக்கு அரோராவும் கிளாஸ் ஆகிறப்ப என்ன சொல்றாரு, எப்பா இப்படிலாம் பேசாத, அந்த புறம்லாம் தப்பான வார்த்தை கிடையாது. இவர் எவ்வளவு இன்னசென்சி, நம்ம வீடே சேர்ந்து அவரை ஓட்டுறோம், அவர் பொறுமையா கேட்கிறாரு. இந்த வாரம் டாப் பெர்ஃபார்மன்ஸ்னா வாட்டர்மெலன் ஸ்டார் தானே அந்த பையன் சொன்னான். போக பாண்டிங் ரொம்ப அதிகமாயிடுச்சு சார். நான் கிளம்புறப்பயே அவருக்கு ஒரு பேண்ட்டையும் எனக்கு கிஃப்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டாரு. நான் உங்களை விட்டு பெரிய மனசுலண்ணா. இப்பயும் எனக்கு மக்கள் இப்போ சொல்றது எல்லாருமே உங்களுக்கு உண்மையா ஃபீல் பண்றது பார்வதியும் கமருதீன் தான் ஃபீல் பண்றாங்க. அதாவது முரட்டு குணம் அவர்கிட்ட அதிகமா இருக்கு சார். அதே சமயத்துல ஒரு நல்ல ஒரு கைண்ட்னஸும் இருக்கு. அது பழக லாஸ்டா தான் அவர் புரிஞ்சுக்குவாரு. என்ன காரணம்னா ஆரம்பத்துல என்னை வந்து எல்லாருமே அட்டாக் பண்ணதோட ரீசன் அவர் என்ன சொன்னார்னா, பிக் பாஸோ அப்படிதான் இருக்கணும் போல, கத்தணும் போல, சண்டை பொண்ணு வார்த்தைகளை உடன் போல அவர் தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு. 3வது வாரம் 4வது வாரம் ஆனதான் அவர் என்ன கரெக்டா நேக் ஆயிட்டாப்டி சார். ஓகே, நம்மளை எப்படி வச்சு செஞ்சிருவாங்க, ஓட்டு விழுகாது, வெளியே போயிடுவோம், நாமினேஷன் போயிடுவோம் அப்படின்னு ஒரு 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 என்ன சொல்ல, ஒரு நெளிவு சிலுவை இப்போ கற்றுக்கிட்டா. அப்படி நெளிவு சிலுவை கற்றுக்கிட்டு இப்போ கரெக்டாக போகிறோம். அப்படி சார். கானா வினோத் வந்து என்னைய வச்சு தான் ஃபேமஸ் ஆகுறாருன்னு சொன்னீங்க, அது ஏன் அப்படி சொன்னீங்க? உண்மையான விஷயம் சார், சத்தியமான விஷயம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மக்கள் என்னோட என்ன சென்சி, நான் முகபாவனை, நான் என்ன பண்ணாலும் ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க. கானா வினோத் அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப சீனியர் சார், என்னோட ரொம்ப சீனியர். ஏஜ்லையும் சரி இதுலையும் சரி. நாங்கள் ரொம்ப சின்ன பசங்க. நாங்கள் சின்ன பசங்க அப்புறமே நான் உள்ளே வந்து தான் கேள்விப்பட்டேன். நான் ஃபர்ஸ்ட் கண்டஸ்டண்டாக பிக் பாஸ்ல என்ட்ரி ஆகிறேன். என்னை எல்லாருக்குமே பயங்கர டீப்பாக தெரியுது. ஆனால் பட் கானா வினோத் யாருக்குமே தெரியல. ஆதரே சொல்ல என்ன சொல்லுச்சு, திவாகரனா நீங்க ஷோவில் வர்றீங்கன்னு எனக்கு 20 நாளைக்கு முன்னாடியே தெரியும், பிக் பாஸ் வர்றீங்க எல்லாருமே சொல்லிட்டாங்க சார், கண்ணியிலேருந்து நான் வர்றது. ஆனால் கானா வினோத்தை யாருமே தெரியல. ஓகேங்களா? அதாவது அவர் ரொம்ப ஃபேமஸ் சார். ஃபீல்டில் இருந்து கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க சார். அப்படின்னா ஃபேமஸ் ஆனாலும் கூட எல்லாம் தெரிஞ்சுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சமூக வலைதளங்களில் நம்ம இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும், ரொம்ப கானா வினோத்தை பற்றி ரொம்ப வந்து அவ்வளோவா பேசப்படலை. பட் நம்ம முகம் உங்களுக்கே தெரியும் எவ்வளவு நம்ம பதிவாகி உட்காந்துருக்கோம்னு. ஸோ அப்போ அந்த பப்ளிசிட்டியை என்ன பண்ணுறாரு சார்? இப்பயுமே எல்லாரும் சொன்னாங்க, இதுக்கு முன்னாடி அவர் தெரியாது, உங்களோட சண்டை போட்டு காம்போ நல்லா ஆனதுக்கு அப்புறம் தான் அவருக்கு தெரியுது. ஓகேங்களா? அதை நல்ல வழியில் பயன்படுத்தினா பரவாயில்ல சார். உருவகேலியே அவர் என்ன வார்த்தையை சொன்னார்ன்றது சொல்லலாமா? உருவகேலியில் வேணாம்.
சரி வேணாம், ஓகேங்களா. உருவக்கிளியில ரொம்ப கடுமையான வார்த்தைகள். சோவை நல்லா பாருங்க. அதாவது நான் யதார்த்தமா அவங்க சொந்தக்காரங்களான்னு கேட்டா அதை பெருசாகுது. ஏன்னா வாட்டர்மெலன் ஸ்டாருக்குன்னு ஒரு இது இருக்குல்ல, எல்லா பேரோட கண்ணு ஏன் மேல இருக்கு. ஆனா அவங்க மற்ற நபர்கள் கெட்ட வார்த்தை பேசினாலோ உருவக்கிளி பண்ணாலும் அது வெளியே தெரிய மாட்டேங்குது. அதுதான் எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. ஏன்னா நம்ம முகம் அப்படி எல்லாருக்கும் தெரிஞ்ச நாப்பில் எப்படா அவனுக்கு கவுப்போம், கெட்ட பேர் உண்டு பண்ணுவோம். நான் அவர்கிட்ட ஏன் அப்படி சொன்னேன்னா, எல்லாருமே உள்ள இருக்கிற மக்களே சொல்லிட்டாங்க சார். பிக் பாஸ் ஒரு கேள்வி கேட்டாரு, சவாரி செய்யும் குதிரை மாரி ஏறி நின்று சவாறு கூடையே பயணம் செய்யும் விரும்பும் நபர் யாருன்னு கேட்டாங்க. இருக்கிற எல்லாருமே காணாம ஊத்துனாங்க. ஓகேங்களா. என்ன காரணம்னு பிக் பாஸ் கேட்டாரு. நல்ல ஒரு ஜெயிக்க போகிற குதிரை அப்படின்னா வாட்டர்மெலன் ஸ்டார். அவர் எங்க போனாலும் இவர் துரத்தி திருப்பி பண்றாரு. எல்லாம் பண்ணிட்டு அவர் பண்ற ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் பாரு சார் அப்படின்னு ஒரு அந்த எக்ஸ்பிரஷன்ஸை பார்த்தாலே எங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கு. ரொம்ப உருவக்கிளி. நான் ஒதுங்கி போய், அதாவது அவர் என்னை திட்டுறாரு சார், என்னோட துறையை பத்தி தப்பா பேசுறாரு, நான் பண்ற ப்ரொஃபஷனை பத்தி தப்பா பேசுனது அதை யாருமே பார்க்கல. அவர் திட்டினதுக்கு அப்புறம் தான் என் வாயை பிடிங்க, அதுக்கப்புறம் நான் அவரை திட்டேன்னு வைங்களேன். நம்மளையும் அரசியல்வாதி ஆக்கணும் அப்படின்ற மாதிரி ஆக்குறாங்க. உருவக்கிளி பண்றாரு, துறையை பத்தி தப்பா பேசினாரு, ரொம்ப வார்த்தைகள் அவர் விட்டார் சார். அதாவது என்னன்னா ரொம்ப வார்த்தைகள், அந்த வார்த்தைகளை நம்ம தடை இருக்கனால என்னால் சொல்ல முடியல. அப்படி பேசின ஒரு காரணம் என்னன்னா, நம்ம சேதா நான் சொல்லிட்டார்ல, காம்பினேஷன் நல்லா இருக்கு, வைரல் ஆச்சுன்னா புரிஞ்சுக்கிட்டா. அப்படி அப்ப இருந்து செயற்கையா ஒருத்தவங்கள பண்ணணுமே, நான் பேசாம ஓரமா கேமராலாம் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். இவர் பின்னாடி வேணும்னே விசில் அடிக்கிறது, பாட்டு படம். சார் உங்களுக்கு வேணுமா, அது வெளியில பாக்குறவங்களுக்கு காமெடியா இருக்கலாம். ஒரு நடிப்பு கலையை மக்கள்கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு கலைஞனா மற்ற நேரத்துல காமெடி பண்ணிக்கலாம், அந்த இடத்துல அவர் பண்ணக்கூடாது. அதே மாதிரி உருவ கேள்விப்பாடு, உடைய பத்தி கேள்விப்பாடு பண்றது நிறைய சார், நிறைய அவரால் நம்ம வெளியில பாக்குற உங்களுக்கு தெரியல. அதெல்லாம் பண்றதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, இவர் நல்லா ஃபெமிலியரானால்ன்றது உள்ள எனக்கு காணவனத்தை தெரியாது, ஆனா காணவனத்துக்கு எனக்கு நல்லாவே தெரியுது. இன்டர்வியூலாம் நான் பேசினாலாம் சொல்றேன் அப்படி உள்ள. அப்ப என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இவரை நம்ம அட்டாக் பண்ணா வெளியில தெரியும்ன்ற வேலை எல்லாருமே பண்ணாங்க. ஆனா அது என்னன்னு தெரியல. இவர் என்னன்னா எல்லை மீறி உருவ கேலி பண்ணிட்டார் சார். காணவனத்து அது எல்லை மீறி உருவ கேலிபாடி, கேலி, கிண்டல் இது எல்லாம் பண்றதுனால நாங்க சொன்னேன். ஓகேங்களா. அது உள்ள இருக்கிற மக்களோட கெஸிங் அதுதான், எல்லாருமே தெரியுது இவர் எப்படி இருக்கு. ஸோ இவரை வச்சு இவர் வேணும்னே பண்றாரு அப்படின்றத ஈவன் எஃப்ஜே கூட சொன்னானே, நீங்களே சோழ பார்த்துருக்கலாம். ஆனால் நீங்க சேதனா சொல்லிவிட்டாரு, நீங்க நல்ல ஒரு இதா இருக்கீங்க. அவர் அந்த லெவல் கலையரசன்ல இருந்து எல்லா பசங்களும் உள்ள சொன்னதான். ஸோ உங்க மேல அவர் வச்சு இதை வச்சு பப்ளிசிட்டி வச்சு ஓட்டலான்னு பண்றாரு. அது உங்களுக்கு பிடிக்கலன்னு அவர் விட்டுறணும் சார். அதுதானே சார் உண்மை. ஒரு மனிதர்கள் ஒரு இடத்துல இருந்தோம்னா அவங்களுக்கு பிடிக்காத விஷயம். இப்போ நான் போய் யாரையும் நான் ரீல்ஸ் பண்றேன்னா பர்மிஷன் நீங்க கேட்டு பாருங்க. அரோரா மேடம் சொல்லுங்க சார், நீங்க எல்லாம் பாருங்க, நாங்க ரெண்டு சேர்ந்து ரசிச்சு தான் ரிலீஸ் பண்ணிருப்போம். மேடம் நீங்க வரீங்களா மேடம், உங்களுக்கு ஓகே மேடம், நான் யார்ட்டையும் துஷ்பிரயோகம் பண்ணவே மாட்டேன் சார். எனக்கு ஆக்டிங் டாஸ்க்னே தனியா கொடுத்தாங்க, அதுல எனக்கு பிடிக்காதவங்களாம் நான் அவமானப்படுத்தவே இல்லை, நேர்மையா விளாண்டேன். உங்களுக்கு என்ன நடிக்க தெரியுமோ வாங்கன்னு சொல்லி கொடுத்தா பண்ணேன். பட் இவங்க மீறி உருவ கேலி பண்ணி அடுத்து அவங்கள வெறுக்கிற லெவலா பண்ண வைக்கிறது. நானே ஒரு ஜாலியான டைப்பு. என்னை சபரி கிண்டல் பண்றப்ப கூட பவர் என்ன தெரியுமா சொல்லுவோம், எதுக்கு நீ என்னை அலோவ் பண்ற, விக்ரம் கிண்டல் பண்றப்ப கிச்சல் மூட்டு வாங்கி சார், அதுவே அலோவ் பண்ணாதன்னது. நான் அதெல்லாம் ஜாலியாக எடுத்துக்கிறேன், கிண்டல் பண்றது ஜாலியாக பேசிக்கிறது. ஆனால் இவர் உருவ கேலி ரொம்ப பேசுவார் சார். யார் சார் ஒத்துக்குருவா? நம்ம நல்ல ஒரு ஹீரோ ஆகணும், நல்ல மெட்டீரியல் ஆகணும், நம்ம எமோஷன்ஸை காட்டணும் சார், லவ்வை காட்டணும் மட்டும் நிறைய இருக்கு சார். சார் லவ் கண்டென்ட் திவ்யா கூட பண்ணியிருக்கேன் பாருங்களேன், இப்படி வச்சு எப்படின்ற அதுக்கு அப்படி இப்படிங்கிறது ரெண்டும் நாங்கள் ரெண்டு பேரும் அங்கே யதார்த்தமா பண்ணுது. எனக்கு எடிட்ல பார்க்குறப்ப அவ்வளவு நல்லா இருக்கு. திவ்யாவுக்கு என்னை உள்ள வரப்போ பிடிக்காதான் சார், உள்ள எப்படி க்ளோஸ் ஆகிட்டோன்னு பாருங்க. ஸோ நான் டிராவல் பண்ணி போறது ஒன்று, நவரசங்களையும் காட்டணும்னு நினைக்கிறோம். அழுகை, கோபம், காதல், இந்த மாதிரி நான் காட்ட விரும்புகிறவரை வெறும் காமெடி மெட்டீரியல் அதுவும் கீழே இறக்கி தரம் தாழ்த்தி பேசுறப்ப யார் சார் ஒத்துக்குருவா? நான் இந்த மாதிரி சமூக வலைதளங்களை என்னை அடுத்தவங்களை மட்ட ரகமாக உருவ பண்ணி நான் வரல. உங்களுக்கு தெரியாது இல்லை, எனக்குன்னு ஒரு தனி நடிப்பு இருந்துச்சு. அதை தனிப்பட்ட முறையில் எடுத்து போட்டவங்கலாம் கீழே இறங்கிக்கிட்டே போனாங்க. நான் நேர்மையான வழியில் போனனால தான் நீங்கள் பிக் பாஸ் வந்திருக்கேன். உங்களுக்கே தெரியும், இன்டர்வியூன்ற பொருளையோ அல்லது பிக் பாஸ் வர்றதுக்கு முன்னாடி என்னை நிறைய பேர் கிண்டல் பண்ணி போட்டிருந்தாங்க. அவங்க எல்லாம் கீழே இறங்கினாங்க. நான் கரெக்டான ரூட்ல போனனால மேலே போய்கிட்டே இருக்கேன். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்மளோட முகம் உண்மையிலே சார், மனசாட்சியை தொட்டு சொல்றேன், எல்லா நாட்டிலையும் நான் ரீச் ஆயிருக்கேன். நல்ல ரீச் கானா வினோதா திவாகர் தான் திவாகர். இப்போ திவாகரை வச்சுதான் கானா வினோத்துக்கு ஓரளவு முகம் கொஞ்சம் வெளியில தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஓகேங்களா. ஸோ அதனால தான் நான் உண்மையாவே சொன்னீங்க, நான் சொன்ன விஷயம் தான் அது. அப்போ என்னை வச்சு நீங்க இதாக அதையும் நல்ல வழியில பயன்படுத்துன்னு சொல்றேன் சார். என் முகத்தை வச்சு சார் எல்லாரும் கூட ரீல் பண்றோம், எல்லாரும் என் கூட பண்றவங்களாம் ஃபெமிலியர் தான் ஆகுறாங்க. ஆனா நல்ல மனசோட பண்றவங்களுக்கு அது ஃபெமிலியரிட்டி போகுது. இந்த மாதிரி என்னை பயன்படுத்திக்கிட்டு தவறா பயன்படுத்துறவங்க அப்படியே அழிஞ்சு போறாங்க சார். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு பையன் என் கூட அப்படித்தான் இன்டர்வியூ பண்ணிட்டு என்னை பத்தியே தப்பா வெளியில பேச ஆரம்பிச்சான். ஆனா அந்த பப்ளிசிட்டி மாறிடுச்சு. அது நாட்கால் ஆக அதே மக்கள் மறந்துட்டாங்க. அடுத்து வேற ஒரு ஆள் என்கிட்ட பேசுறாங்க இல்லையா, அவங்க டாப் ஆயிடுறாங்க. இப்படி மாறிக்கிட்டே இருக்கு. இவர் பண்றது பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கு சார் செயல்கள். உருவ கேலியில இருந்து நான் போய் காணா வினத்துல வழியே போய் உங்களுக்கு இல்ல சார், அவர் பாட்டு படிக்கிறாரு, அப்ப நான் ஒரு முன்னாடி 2 கத்தனா எப்படி இருக்கு நீங்க நினைச்சு பாருங்க.
இதை தட்டு எடுத்து பாடுறாரு. அதில் ஒரு சுயநலம் சார். அவர் பாட்டிக்கிட்டு இருக்கப்ப நம்ம கூட சேர்ந்து பண்ணோம்னா அதுவும் நல்லா இருக்கும். இப்போ காதல் ஓவியம் அவர் பாட்டு பாட அப்படின்னா சேர்ந்து பண்ண, நீ பாடாதன்றோம் அப்படி. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இதே அமித் வைல்டு கார்டுன்றப்ப ஏன் திவாகர் நல்லா பாடுறாரு, சேர்ந்து பாடட்டுமேனாரு. ஸோ கானா வினோத் அவர் பாடுறப்ப அவருக்குன்னு ஒரு குரூப் 3 பேர் வச்சுக்கிடுவார் சார். அவங்க மட்டும் தான் பாடணும்னு நினைப்பார், என்னைய பாட விட மாட்டார். ஓகே, நானும் அதுக்கு மதிப்பு கொடுப்பேன். நான் ரொம்ப அவங்களோட பாடுறப்ப டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். இது ஒரு நல்ல டீசென்ட் அப்ரோச். இது நான் நடிக்கிறப்ப பின்னாடி இந்த விசில் அடிக்கிறது நீங்கள் பாருங்க, அப்படி பேசுறது. அவங்க பாடுறப்ப அவங்களோட கலையை நான் குச்சப்படுத்தல. ஆனால் நான் பாடுறப்ப நடிக்கிறப்ப நிறைய கொச்சைப்படுத்தி பேசியிருப்பார். அதெல்லாம் அந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்ல வேண்டாம்னு சொன்னனால நான் சொல்லலை. உருவ கேலியெல்லாம் அந்த 24/7 பாருங்க. நான் வெளியில் வர்றப்ப ஏவி காமிச்சாங்க, அதுலேயுமே ரொம்ப கேவலமான ஒரு வார்த்தையை சொல்லிருக்காரு சார். ஓகேங்களா? அந்த மாதிரி வார்த்தைகளை சொல்றப்ப யாரு சார் இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு சுய கௌரவம்னு ஒன்று இருக்கும் இல்லையா? ஓகே, காம்போ வந்து நல்லா சார் இயற்கையா இருக்கிறப்ப அது நல்லா இருக்கு சார். இப்போ அவர் சொல்றாரு நானும் முறைக்கிறேன், இல்லை அவர் முறைக்கிறாரு பாருங்க. 2 பேரும் பார்த்தது இயற்கை, அது நல்லா இருந்துச்சு. நைட்டு வந்து கையை திறங்க நாளில் நான் உண்மையிலேயே அவருக்கு ஜாதகம் அது வந்து ஃபேக்காக நடந்ததில்ல சார். ஜோசியம் பார்க்குறேன் கொடுங்க, நான் அவர் சும்மா போர் நிற்கிறேன்னு சொல்கிறேன். அப்படி நான் உண்மையிலேயே அவருக்கு ஜாதகம் தெரியும். அவர் என்ன தெரியுமா சொன்னார், ரேடியோ பார்த்துட்டு உங்களுக்கு எல்லாமே விவியா இருக்கு, வெற்றியாகும். அப்போ அவர் சீரியஸாக பார்க்குறான்னு நினச்சா சார் நான் என் கையை கொடுத்தேன். ஜாதகம் பார்க்குறோன்றப்ப என்ன ராசி என்ன லக்கணம்னப்போ உண்மையிலேயே ஒரு ஜாதகம் பார்ப்பார் வேலை. அப்போ என்ன பண்ணிட்டு அப்படி கும்பலக்கணம் என்ன ஒன்று போட்டா அப்படி கையை பார்த்தா அப்படி இப்படி நான் அப்படி மந்திரம். எனக்கு ஒரு லெவலுக்கு மேலே 80% போய் 90% தான் ஃபேக் வந்துருச்சு. முதல்ல நான் அவர் உண்மையிலேயே பார்க்குறேன்னு நினச்சிட்டு இதில் பார்வை இதுவும் எனக்கும் ஜாதகம் பாருங்களேன் கையை தூக்கிட்டு ஓடியா இருந்துச்சுங்க. ஸோ அது நல்லா இருந்துச்சு சார். சார் இயற்கை நல்லதா செயற்கை நல்லதா, அடுத்தவங்களை இழிவுபடுத்துறது நல்லதா? யோசிச்சு பாருங்க. நம்ம பிக் பாஸ் என்னை சொல்லி அனுப்புறப்ப யாரையும் ஹர்ட் பண்ணாமல் பண்ணுங்கன்னா எல்லாருமே சொல்லி அனுப்பிச்சாங்க. ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப அவர் பேசின அந்த உருவ கேள்விப்பாடு ஏன் எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க? அதுவுமே வெளியில எல்லாரும் சொன்னாங்க சார், மக்கள் சொன்னது எங்களுக்கு அப்பெல்லாம் பிடிக்கவே இல்லை, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது நாங்கள் 2 பேரும் பார்த்துக்கிட்டோங்க சார். அவர் இப்படி பார்க்க நானும் பார்க்க, வேலையை பாருங்க அப்படின்னு நான் சொல்றேன். இல்லை அது ஒன்று. இன்னொன்று வந்து அந்த கும்பலக்கணம் கைஜாதகம் பார்த்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மயிலகன் காம்போனே போட்டானுங்க. ஓகேங்களா? ஸோ இது நல்ல வழியில் பயன்படுத்திருக்கலாம். அதை விட்டுட்டு கானா வினோத் அவர் பயன்படுத்திய முறை தப்பு சார். இவங்களை மட்டப்படுத்தி தான் நம்ம பெரிய ஆளாக வரணும் அப்படின்னா கண்டிப்பாக அது யாரும் வர முடியாது. அப்படி மட்டமாக போகிற அளவுக்கு நான் வரல சார். என்னோட தரத்தை உயர்த்துறதுக்கு விஜய் டிவிக்கு வந்திருக்கேனே தவிர என்னோட இதை தாழ்த்துறதுக்கு கிடையாது. ஸோ அது வந்து உண்மையான விஷயம் சார். என்னை வச்சு சவாரி குதிரையாக ஓடிக்கிட்டு இருக்கவங்களை வச்சு ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்கிறாரு. இது எனக்கு ஒன்றும் தப்பாக தெரியல. ஸோ நிறைய ரீல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. நீங்கள் எவிக்டான வீடியோ பார்த்தீங்களா? ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்வை தான் வந்து ஒரு மாதிரி எக்ஸைட் ஆனாங்க, அதுக்கப்புறம் வந்து அழ ஆரம்பிச்சாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? ஆக்சுவலாக அது எதிர்பார்க்கல. அது வந்து சும்மா 2 பேரில் யாருன்னு கேட்டதுக்காக திவாகர் சொல்லிச்சே தவிர நம்ம எப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஆளு. ஏன்னா எல்லாமே வீட்டில் நடக்கிற நிகழ்வுகளை என்னையை வச்சு தான் ஆரம்பிக்கும் சார். அதாவது நான் பண்ணுறது ஸ்ட்ராங்காக இருக்கும். பாரு சண்டை போட்டாலும் சில விஷயங்கள் பாரு பண்ணுறதுல நியாயமே இருக்காது. கிச்சன் மேலே ஏறி உட்காந்துட்டு சண்டை போடும். ஸோ அதில் வந்து நியாயம் இருக்காது. பட் நான் போடுற சண்டைகள் நான் யார்கிட்டையும் போக மாட்டேன். மக்கள் சொன்னது, நீங்கள் உங்களை தேடி தான் எல்லாரும் சண்டை போட வருவாங்க. ஓகேங்களா? அப்போ நம்ம வந்து வீட்டில் வந்து ஒரு மெயின் டார்கெட் மெயின் கண்டென்ட் நான் போவேன்றது யாருமே எதிர்பார்க்கல. அந்த பொண்ணு சும்மா 2 பேரில் யாருன்னு கேட்டப்போ அது சொல்லிட்டாங்க. டக்கு எவிக்ஷன் உடனே அவங்களால தாங்க முடியல. எமோஷன்ஸை எப்படி காட்டுறதுன்னு தெரியல சார். அதுக்கப்புறம் அழுததான் உண்மைதான் சார். அதெல்லாம் ஃபேக்க கிடையாது. அண்ணே நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லி அதெல்லாம் உண்மை சார். உண்மை அதுதான். அது முழுக்க அதுக்கு ரிலாக்ஸேஷன் நான் தான். என்னதான் சண்டை போட்டாலும் நான் போய் சாப்பாடு போட்டு கொடுப்பேன் சார். அது சாப்பாட்டை கழுவிருக்கேன் சார். எங்கள் அம்மா சாப்பிட்டது கூட நான் கழுவுனது கிடையாது. என்ன ரீசனா எனக்கு அந்த இடத்துல அது குழந்தையா தான் தெரிஞ்சு. ஓகேங்களா? அதை நான் இன்ட்ரெஸ்ட் எடுத்தும் பண்ணினேன். சாப்பாடு வாங்கிட்டு போய் கவலையாக இருக்கப்போ கொடுப்பேன். அது குடிச்ச டீ கிளாஸ்லாம் நம்ம ஆள் இருக்காங்களே இருக்கிறதுல எல்லா இடத்துலையுமே வேலை பார்க்கறது ஃபர்ஸ்ட் சார். சாப்பிட்டது எப்பயுமே கழுவுறது, போட்ட இடம் தான். நானே நிறைய பேர் திட்டுவேன். ஸோ அதெல்லாம் நான் எடுத்து பார்வையிலேன்னா நான் போய் ஃபர்ஸ்ட் கழுவி வைப்பேன். அதெல்லாம் அதுக்கும் தெரியும். ஸோ அதனால என் மேல அதிபயங்கர ஒரு அன்பு சார். அந்த ஹவுஸ்லேயே என்ன நம்மள அளவு வேற யாருமே பாரு நம்மள. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்தப்போ கூட ஆனால் அவங்ககிட்ட பேசினா நம்ம 2 பேரோட பாண்டு தனின்னு நம்ம 2 பேரும் தனியாக டிஸ்கஸ் பண்ணி. ஸோ அழுதெல்லாம் உண்மைதான் சார். அதெல்லாம் தாங்க முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. நான் போவேன் கனவுல, அதுக்கு இவ்வளோ சீக்கிரம் நீங்கள் போவேன்னு நினைக்கவே இல்லைனே. அழுததெல்லாம் உண்மை. சும்மா மீடியாவில் தான் போட்டு விடுறாங்க சார். எமோஷன்ஸ் டக்குன்னு காட்ட தெரியாது சார். வீட்டில் நிறைய பேர் அவங்க அப்பா இறந்தவுடனே டக்குன்னு அழுக மாட்டாங்க. அவங்களோட அதோட சீரியஸ்னஸ் தெரியாது. ஏன் பார்வையே சொல்லியிருக்கேன். ஆனால் எங்கள் அப்பா இறந்தப்போ அழுதுறேனே, இப்போ நான் அழுகிறேங்கன்னா அவங்க அப்பாவை நினச்சி 1000 தடவை அழுதுருக்கு சார். ஸோ அதெல்லாம் எமோஷன்ஸு சார், ஒரிஜினல் எமோஷன்ஸு. என்னால் நான் இல்லாமல் அந்த பொண்ணுக்கு வந்து என்னன்னா சண்டையில் சப்போர்ட் கிடையாது சார். எல்லாம் முடிஞ்சு கடைசியில் சோழில் சார்ந்து அழுகிறதுக்கு ஒரு ஆளாக நான் இருந்தேன். எமோஷன்ஸை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு ஆளாக இருந்தேன். அது சாப்பிடாட்டி சாப்பாடு கொடுக்கறதுக்கு நான் ஒரு ஆளாக இருந்தேன்.
எனக்கு மைண்டு ஸ்ட்ராங்குன்றனால எனக்கு அழுகு வரல சார். இல்லாட்டி நானுமே அந்த இடத்துல ரொம்ப அழுது கத்திருப்பேன். ரொம்ப நான் போல்டான ஆள், வர்றையா வா இது வா வா அப்படின்னு எதிர்த்து நிற்கிற ஆள் நான், டக்குன்னு மனம் உடைகிற ஆள் இல்லை. ஸோ அதனால என் கண்கள்ல இருந்து தண்ணி வரல. ஆனால் ரவீந்திர சார் சொன்னது கரெக்ட், இவரோட எமோஷனல் மைண்டாக ஒரு டாக்கு. ஏன்னா அதை நான் குழந்தையா வளர்ந்து எங்கள் அப்பா வந்து ஏன்டா வீட்டில் அம்மா அப்பா நல்லா இருக்காங்களான்னு கேட்கல, ஒவ்வொரு கேமராவை போய் மிக்கியை வாங்கி விட்டு போது சாப்பாடு கொடுங்க. எங்கள் அத்தை மையம் பார்த்துட்டு சொல்லியிருக்காருல்ல, என்ன மாமாவே இப்படி, எங்கள் அப்பா வந்து அவருக்கு தாய்மாமே, என்ன மாமா அவன் வந்து இந்த மாதிரி டாக்கு மிக்கின்றான், என்ன அது என்ன அவனு புரியாமல் கேட்டிருக்காங்க. ஸோ அது மாதிரி சார் பார்வோட எமோஷன்ஸ் உண்மை. கிளம்புறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் அவங்களுக்கு எப்படி எக்ஸ்பிரஷன் காட்டுறதுன்னு தெரியல. ஏன்னா நான் எவிட்டாவேன்றது அன்அக்செப்டடு, கனவுளோட நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. டக்குனு திவாக இருந்த உடனே அவன் ஒரிஜினல் எமோஷன்ஸ் வெளியில் வருது. ஸோ மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார்? மக்களுக்கு சார் நீங்கள் சொன்னாப்புல இப்போ மெயின் வந்து எல்லாம் வயல்காடு என்ட்ரி தான் பேசுகிறாங்க. என்னை விட மக்களுக்கு தான் அந்த சுகபுதி தெரியுது சார். வெளியில் வந்ததும் மக்களோட நம்பிக்கையை உடச்சிட்டீங்கன்றாங்க சார். அவ்வளோ நல்லா இருந்துச்சா சார் நான் பண்ணுற சார். கேமரா என்னை பார்த்து திரும்பிச்சிடும், அது நான் ஆன்சர் பண்ணலையோ கேமரா சார். அது கூட காமெடி. நான் மேடம் கிட்ட என்னை எடுத்தாங்களே பிக் பாஸ், அந்த மேடம் சொல்கிறப்ப அவங்க ஃபன்னா, என்ன திவாகர் இது உங்களுக்கு ஃபன்னா தெரியுதா? நாங்கள் மேடம் மக்கள் சொன்னதை வச்சு தான் மேடம் சொல்கிறேன், நான் நடிக்க ஒவ்வொரு இடமா போகிறேன் இல்லை, கேமரா திரும்ப மக்களுக்கு ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சா சார். கடைசியில் நான் போய் கவலையாக உட்காரேன். அது உண்மைதான், நான் வீடியோ பார்த்தது தான் தெரியுது. எல்லாம் பார்த்துட்டு உண்மையிலே நான் கவலையாக தான் உட்காந்து, என்னடா நம்ம போனாலே நம்ம கேமரா அப்படின்னு இருக்குமே. பிக் பாஸே சொல்லுவார், மற்றவங்களுக்குலாம் சொல்லணும், சபரி விக்கல்ஸு உங்களுக்குலாம் நான் எப்படி பர்ஃபார்மன்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கணும், சொல்லாமல் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற ஒரே ஆள் திவாகருக்கு சொல்லவே தேவையில்லைன்னாரு. அப்போ கேமரா நான் போய் நின்னாலே டக்குன்னு ஜூம் பண்ணும். கடைசி 3 நாள் கேமரா சார் இருக்கீங்களா சார், சார் ப்ளீஸ் சார், கேமரா போய் தட்டி கூப்பிட்டுட்டு இருக்கேன், எல்லா கேமராவும் திரும்புது. கடைசியில் ஒரு கட்டத்தில் நான் அப்படியே கவலையில் அப்படி உட்காருறேன். அப்போ எனக்கு வெளியிலேருந்து பார்க்குறப்ப அது ஒரு இன்னசென்ஸியாக நல்லா தெரியுது சார். என்ன பண்ணாலும் நாங்கள் உங்களை ரசித்தோம். அதே மாதிரி சார் பாரு அழுதுகிட்டே சொல்லுமா, நான் உட்காந்து ஸ்வீட் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் நல்லா இருந்துச்சா சார். என்னோட ஒரிஜினல் எமோஷன்ஸ் நல்லா இருந்துச்சா. நேற்று ஒரு தொலைக்காட்சியிலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, முகங்கள் வந்து ஒவ்வொரு பாவனைகளை கொடுக்குது, உங்கள் முகம் ஒவ்வொரு எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்குறது, அது எல்லாமே ரசிக்க தகுற மாதிரி இருக்கு. இப்போ நீங்கள் இதை பண்ண போறீங்கன்னு பார்த்தா அதுக்கு வேற வரும், அது வந்து கலைஞனுக்கு உண்டானது, பயங்கரமாக இருந்துச்சுன்னு ஒரு பெரிய தொலைக்காட்சியின் நிருபர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறார். அவர் பேரெல்லாம் சொல்ல முடியாது, அந்த தொலைக்காட்சியோட இதுவும் பண்ண முடியாது. அவங்களாம் சொல்கிறப்ப எனக்கே அதே மாதிரி எல்லாரும் சொல்கிறாங்க, எவிட் ஆகி வர்றப்ப தைரியமாக விஜய் சேதுபதி சட்டை சார் எங்களுக்கு ஒழுங்காக உங்கள் மாதிரி பாடி லாங்குவேஜ் இருக்கு, நான் சிரிச்சா அழகாக இருக்கும். விஜய் சேதுபதி சார் ஆக்சுவலாக எல்லா நடிகர்களையுமே சிரிப்பு அழகாக இருக்குன்றது விஜய் சேதுபதி சார் தான். அதுக்கப்புறம் என்னதான் சார் சொல்கிறாங்க அப்படின்னு அவர்கிட்டே தைரியமாக சொல்லி ஹக் பண்ணி கிஸ் வாங்கிட்டு பாருங்க, இதுக்கெல்லாம் ஒரு போல்ட்னஸ் வேணும், ஒரு கட்சி வேணும்னு சொல்கிறாங்க. ரவீந்தர் சார் வந்து கரெக்டாக கிஸ் பண்ணி சொன்னார் சார், என்னால் ஒரு வாரம் தாங்க முடியாது, உருவக்கிளை தாங்க முடியாது, 50 பேர்த்தையும் சிங்கிள் பிளேயராக நின்று தும்சம் பண்ண திவாகர். ஸோ டைட்டில் வின்னர்னு போட்டிருக்காங்க. நான் அதெல்லாம் எதிர்பார்க்காது சார். ஸோ மக்கள் வந்து இவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காங்க. இப்போ நான் எதிர்பார்க்குற ஒரே விஷயம் வைல்ட் கார்டு சார். திருப்பி என்னை எப்போ உள்ளே அனுப்புவாங்க, நான் உள்ளே போவேன்னா அப்போ தான் பயங்கர சுவாரஸ்யம் ஆகும்னே சொல்கிறாங்க சார். ஸோ நான் எதிர்பார்க்குறது, எனக்கு இதோட சீரியஸ்னஸ் தெரியல. இன்னொன்று உண்மையை சொல்கிறேன் சார், டாக் ரொம்ப நான் பிள்ளை மாதிரி வளர்த்துட்டேன். அதனால் இருக்கிற வரைக்கும் ஒரு 50 நாள் 1 நாள் இருந்துட்டு போச்சோனாலும் நம்ம டாக்கோட போய் செட்டில் ஆயிடுவோம் அப்படி தான் என் மனசு இருந்துச்சு. ரொம்ப டார்கெட் பண்ணாமல் விட்டுவிட்டேன் சார். நான் பண்ண என்னன்னா டார்கெட்டோட, இப்போ நான் ஃபிசியோதெரபிஸ்ட்டு டாக்டராக எனக்கு ஒரு டார்கெட் இருக்கும்ல, கிளினிக் வச்சிருக்கோம், ஹாஸ்பிட்டல் பட்டுறோம், அந்த டார்கெட்டை நோக்கி போனேன், அச்சீவ் பண்ணேன். இதில் வந்து இருக்கிற வரைக்கும் நல்லா இருப்போம், நம்மளை அவ்வளோ சீக்கிரம் மக்கள் அனுப்ப மாட்டாங்க. எனக்கு ஓட் பற்றி எனக்கு தெரியும் சார். பிஆர் டீமே வைக்கல சார். சார் என் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை தூக்கிட்டாங்க. இப்போ நான் பழைய அக்கௌண்ட்டை தூக்கி புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதுலேயுமே 2000 ஃபாலோவர்ஸ் தான் வந்துச்சு. அதையுமே என்ன பண்ணிட்டாங்க, சஸ்பெண்ட் பண்ண வச்சிட்டாங்க. எந்த வித சப்போர்ட்டும் இல்லாமல், பிஆர் டீமும் இல்லாமல், என் சோசியல் மீடியா ஐடி நம்ம விஜய் டெலிவிஷனில் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள போனேன். எனக்கு டாப் ஒன்னா ஓட்டு வருது எவ்வளோ பெரிய விஷயம். எல்லாரும் பிஆர் டீம் வச்சிருக்காங்க சார். உள்ளுக்குள்ள இருக்கவங்களாம் டெலிவிஷனில் இருக்காங்க, அவங்க எல்லாருமே பிஆர் டீம் வச்சிருக்காங்க. அட்லீஸ்ட் பிஆர் டீம் இல்லாதவங்களுக்கு சோசியல் மீடியா அவங்க ஒய்ஃப் ஹேண்டில் பண்ணுறாங்க, அண்ணன் அந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு எதுவுமே இல்லை சார். கடைசி நாள் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்கள் அப்பா அம்மா என் கூட வர முடியல, என் தம்பியும் வர முடியல. ஏன்னா நான் மதுரை, நான் விஜய் டிவியில் தான் ஃபோனை கொடுத்துட்டு போனேன். என் சோசியல் மீடியா எதுவுமே இல்லாமல் அடிச்சு நான் தான் சார் இந்த இடத்துல டாப்பு. எனக்கு அது மட்டும் நல்லா தெரிஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், டிவியில் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, திவாகர் ஜெயிச்சார்னா துபாயில் நான் வீடு 6 மில்லியனுக்கு வீடு கொடுக்குறேன்றாங்க. உண்மையிலேயே அது விளம்பரம் போடுறதுக்காக ஒரு இது வேணும் இல்லையா? யாருக்குமே அப்படி போடவே இல்லை சார். திவாகர் டாப் 10 அடிச்சானா நான் இது கொடுக்குறேன், எனக்கு மட்டும் தான், எனக்கு இது தெரியாது, மக்கள் ஃபார்வர்ட் பண்ணுறது. ஸோ நான் எதிர்பார்க்கறது எப்படா வைல்ட் கார்டு என்ட்ரி. வனிதா மேடம் போனாங்க இல்லையா? ஸோ வனிதா மேடம் போனாங்க. ஸோ அதை விட என்ன பெருசாக எதிர்பார்க்குறாங்க சார். மக்களின் நாயகர் மாதிரி இருக்கிறேன். எனக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மக்களோட விருப்பம், மக்கள் திருப்பி மைசன் திருப்பு. ஸோ எப்போ வைல்ட் கார்டில் போவோம் அப்படின்றதான் சார் ரொம்ப எதிர்பார்ப்பாக இருக்குது, ரொம்ப இதாகவும் இருக்குது. ஸோ அதற்கான வாய்ப்பை ஜியோ ஹாட்ஸ்டார் வடவாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் மேக்ஸிமம் மக்கள் ஓட்ஸை வச்சு தான் அவங்க ஷோவே ரன் பண்ணுறாங்க. ஸோ நான் திருப்பி உள்ளுக்குள்ளே போவேன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது சார். சூப்பர் சார். ஸோ கடைசியாக அந்த தமிழ்நாட்டின் ஓகே, வணக்கம் தமிழக மக்களே, நான் உங்கள் தமிழ்நாட்டின் நட்டிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர் பிபிடி.
மேபி வைல்ட் கார்டு என்ட்ரியில் பிக் பாஸ் ஹவுஸ்க்கு போகிறேன்னா போகலையா அப்படின்றது தெரியல. ஸோ சுவாரஸ்யமாக பாருங்கள். விஜய் டெலிவிஷனில் ஜியோ ஹாட் ஸ்டாரில் பிக் பாஸில் திரும்ப என்னோட என்ட்ரி இருக்குமா இல்லையான்றது கடவுளுக்கு தான் தெரியும். பட் கடவுள் மக்களாகிய நீங்கள் தான் கடவுள். உங்களோட சப்போர்ட்டில் கண்டிப்பாக நான் பிக் பாஸ் ஹவுஸில் ரீஎன்ட்ரி பண்ணுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை, இந்த நம்பிக்கை கொடுத்ததே மக்கள் தான். ஓகேங்களா? ஸோ இல்லாட்டி எனக்கு அந்த நம்பிக்கை இருக்காது. என்ன டாப் அதாவது நீங்கள் தான் வின்னர் ஆவீங்க, நான் எவிக்ட் ஆகி வெளியில் வந்தோடனே சொன்னார் உங்களை வின்னர் ஆவீங்கன்னு பார்த்தா என்னங்க எப்படி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. உங்களோட எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிறதுக்கு அதாவது மெச்சூரிட்டியோட பக்குவத்தோட வார்த்தைகளை நிதானமாக திருப்பி பிக் பாஸ் ஹவுஸ்குள்ள போவேன். யாரையாவது கஷ்டமாக பேசினாலோ தேவையற்ற வார்த்தைகளை வந்து பார்த்தீங்கன்னா தவிர்த்து விட்டு ஒரு புது கேமை புது திவாகரை உள்ளுக்குள்ளே போய் ஆனால் பட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கும், நேர்மையான முறையில் கேமை ஆடுவேன் அப்படின்ற ஒரு உறுதியை கொடுக்குறேன். எனக்கு வாய்ப்புகள் கிடைக்கப்பட்டால். நன்றி, வணக்கம் மக்களே. நன்றி சார்.